பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 14 1வது வசனம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நாம ஒரு முடிவெடுப்போம். என்னன்னா, அவிசுவாசமா இருக்கிறவங்ககிட்ட நாம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய பேசுகிற வார்த்தைகள் நம்மை ஈஸியா என்ன பண்ணும், நம்மை பாதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசமான காரியங்களை செயல்பட வைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன். அப்ப நாம இருக்கிற அந்த சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம யார் இடத்துல பழகுறோம், யாருடைய ஆலோசனைகளை கேட்கிறோம், எதன் மூலமாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், இது எல்லாத்தையுமே நாம என்ன பண்ணணும், ரொம்ப நிதானித்து செயல்படணும். இந்த வசனத்துல பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்மளும் அவனை போல மாறிடுவோம்ல. அப்படி இல்ல, வசனம் அப்படி சொல்லல. அவர் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு அவிசுவாசி, இன்னொன்னு விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். நம்ம நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், அவிசுவாசி வேற, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் வேற. இன்றைய நாட்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்வார். நிச்சயம் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருப்பார். ஆனா சில நேரங்கள்ல அந்த வாக்குத்தத்தங்களை நம்மளால 100% முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்கு எல்லாம் தெரியும் தேவன் நிச்சயம் இந்த காரியத்தை செய்வாருன்னு. ஆனா என் வாழ்க்கையில அதை செய்வாரா அப்படிங்கிறதுலதான் நமக்கு டவுட் இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, விசுவாசம் உள்ளவர்களாகிய நமக்கு தேவன் இப்போ ஒருவேளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் நிச்சயம் ஒரே நாள்ல உன்னை நான் பணக்காரனை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்ம மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறைவான விஷயம். மாறாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மேலதான் அந்த நம்பிக்கை குறைவா இருக்கிறதே தவிர தேவன் மேல என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் குறையக்கூடாது. அப்போ இவர்கள் தான் எந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். அப்ப அவிசுவாசி யாரு அப்படின்னா, ஆண்டவராலே எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு, உங்க தரித்திரத்தை மாற்ற போறாரு நம்ம சொல்லும் போது, ஆமா நீங்க எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்கதான் யாரு, அவிசுவாசி. ஏன்னா அவங்கள்ட்ட விசுவாசமே இல்லை. அப்ப விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா அது முழுமையான ஒரு விசுவாசமா இல்லை. பவுல் சொல்றது, இந்த அவிசுவாசிகள் உங்க பக்கத்துல சேராத, நீயும் உங்க பக்கத்துல என்ன பண்ணிக்காத, சேர்ந்துக்காத, மாறாக இந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் இடத்துல சேர்த்துக்கொள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தேவன் நமக்கு செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும், அது நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை கொண்டு வருவதற்கு அந்த விசுவாசம் நம்ம வளர செய்யும். அதனாலதான் சீஷர்கள் சொல்றாங்க, எங்க விசுவாசத்தை வளர செய்யுங்க. நாங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எங்கள் விசுவாசத்தை இன்னும் எங்களுக்கு வர்த்திக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில செய்வீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சர்வ வல்லமை உள்ளவங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களால மாற்ற முடியும். ஆனா அது என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எனக்கு இன்னும் விசுவாசம் வேணும்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர செய்வார். இதை பார்க்கிறவங்களை நீங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த நாள் இதை குறித்து யோசிங்க. இந்த நாளும் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.